நர்கோலெப்சி என்பது ஒரு நாள்பட்ட நரம்பியல் தூக்கக் கோளாறாகும். இது தூக்கம் விழிப்பு சுழற்சிகளை கட்டுப்படுத்தும் மூளையின் திறனை சீர்குலைக்கிறது. இது முதன்மையாக அதிக பகல் தூக்க கலக்கம் மற்றும் சாதாரண விழிப்பு நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியாத தூக்க தாக்குதல்களால வகைப்படுத்தப்படுகிறது. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு நிலை என்றாலும் அதன் வழிமுறைகள் மற்றும் அறிகுறிகளை புரிந்து கொள்வது பயனுள்ள மேலாண்மை மற்றும் இயல்பான வாழ்க்கையை நோக்கிய முதல் படியாகும். இந்த நிலை அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஜப்பான் முழுவதும் சுமார் 2000 பேர்ல ஒருவரை பாதிக்கிறது. நர்கோலெப்சி ஆண்கள் மற்றும் பெண்களிடையே சமமாக பொதுவானது என்ற ஆராய்ச்சி காட்டுகிறது. மேலும் அறிகுறிகள் பொதுவாக இளமை பருவத்திலோ அல்லது இளம் வயதிலோ முதலில் தோன்றும். அதன் பரவலான தன்மை இருந்த போதிலும் இது ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தை பாதிக்காமல் ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு சிக்கலான கோளாறாகவே உள்ளது. சரியான காரணம் தெரியவில்லை என்றாலும் நர்கோலெப்சி ஒரு தன்னுடல் தாக்க எதிர்வினையை உள்ளடக்கியிருக்கலாம் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. இந்த செயல்பாட்டில் நோய் எதிர்ப்பு அமைப்பு தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பொறுப்பான மூளையில் உள்ள குறிப்பிட்ட நரம்பு செல்களை தவறாக அழைக்கிறது. இது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ரெம் தூக்கத்தின் நேரம் மற்றும் கட்டுப்பாட்டில் குறிப்பிட்ட அசாதாரணங்களுக்கு வழிவகுக்கிறது. இது தெளிவான கனவுகள் நிகழும் நிலையாகும். மிகவும் பொதுவான அறிகுறி கடுமையான அதிக பகல் தூக்க கலக்கமாகும். இது பெரும்பாலும் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் ஏற்படும் திடீர் தூக்கத் தாக்குதல்களாக வெளிப்படுகிறது. சாப்பிடுவது, பேசுவது அல்லது எழுதுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் போதும் கூட. தனிநபர்கள் இந்த தாக்குதல்களை எதிர்க்க முயன்றாலும் தூக்கத்தின் உந்துதல் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் மூளை தூக்க நிலைக்கு கட்டாயப்படுத்தும் முன் தற்காலிகமாக மட்டுமே எதிர்க்க முடியும். கேடப்லெப்சி என்பது ஒரு நபர் முழுமையாக விழித்திருக்கும் போது திடீர் தற்காலிக தசை பலவீனத்தை உள்ளடக்கிய ஒரு முக்கிய அறிகுறியாகும். இந்த தாக்குதல்கள் பொதுவாக சிரிப்பு, கோபம் அல்லது ஆச்சரியம் போன்ற வலுவான உணர்ச்சிகளால் தூண்டப்படுகின்றன. ஒரு தாக்குதலின் போது ஒரு நபரின் தாடை தொங்கலாம், அவரது தலை ஆட்டலாம் அல்லது அவர் தரையில் கூட விழலாம். இருப்பினும் அவர் நிகழ்வின் போது முழுமையாக சுயநினைவுடன் இருப்பார். தூக்க பக்கவாதம் என்பது மற்றொரு பொதுவான மற்றும் பெரும்பாலும் பயமுறுத்தும் அறிகுறியாகும். இது ஒரு நபர் தூங்கச் செல்லும் போதோ அல்லது விழிக்கும் போதோ ஏற்படும் தற்காலிக இயலாமை அல்லது பேச இயலாமையாகும். இது பொதுவாக சில நிமிடங்களுக்கு பிறகு தானாகவே மறைந்துவிடும் அல்லது மற்றொரு நபர் அந்த நபரை தொடும்போது. இந்த அனுபவம் நோயாளிக்கு குறிப்பிடத்தக்க மன உளைச்சலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். நோயாளிகள் மிகவும் தெளிவான மற்றும் தீவிரமான மாயத் தோற்றங்களையும் அனுபவிக்கலாம். இவை தீங்கச் செல்லும்போது ஏற்பட்டால் அவை ஹிப்னகாஜிக் மாயத் தோற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விழித்தெழுந்தவுடன் அவை ஏற்பட்டால் அவை ஹிப்னோபோம்பிக் மாயத் தோற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த உணர்ச்சி அனுபவங்கள் சாதாரண கனவுகளைப் போலவே இருக்கும், ஆனால் மிகவும் தீவிரமானவை மற்றும் உண்மையில் இல்லாத படங்களை காண்பது அல்லது ஒலிகளை கேட்பது போன்றவற்றை உள்ளடக்கும். நர்கோலெப்சியுடன் வாழ்வது கடினமான சிக்கல்களுக்கும் வாழ்க்கை முறை சவால்களுக்கும் வழிவகுக்கும். வாகனம் ஓட்டும்போது தூக்க தாக்குதல்கள் ஏற்பட்டா மோட்டார் வாகன விபத்துகளின் ஆபத்து கணிசமா அதிகமாகும். மேலும் தூக்க கலக்கத்துடன் தொடர்ந்து போராடுவது வேலையில் உற்பத்தி திறன் குறைவதற்கும் கவனம் சிதறுவதற்கும் உணர்ச்சி ரீதியான அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும். இது சமூக விலகல் அல்லது மருத்துவ மனச்சோர்வு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இது சமூக விலகல் அல்லது மருத்துவ மனச்சோர்வு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நோயறிதலுக்கு ஒரு தூக்க ஆய்வகத்துல சிறப்பு பரிசோதனை தேவைப்படுகிறது. மொதப்படி பாலிசோம்னோகிராஃபி ஆகும். இது ஒரு இரவு நேர சோதனையாகும். இதுல மின்முனைகள் மூளையின் மின் செயல்பாடு, கண் அசைவுகள், இதயத் துடிப்பு மற்றும் சுவாசம் ஆகியவற்றை பதிவு செய்கின்றன. இந்த விரிவான கண்காணிப்பு தூக்க மூச்சுத் திணறல் அல்லது வலிப்பு நோய்கள் போன்ற அதிக பகல் தூக்க கலக்கம் மற்றும் இடையூறையுள்ள ஓய்வை ஏற்படுத்தும் பிற நிலைமைகளை மருத்துவர்கள் நிராகரிக்க உதவுகிறது. அடுத்த நாள் நோயாளிகள் ஒரு மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் MSLTக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த சோதனையின் போது அவர்கள் இருண்ட அறையில் 2 மணி நேர இடைவெளியில் 5 முறை தூங்குவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவர்கள் நோயாளி எவ்வளவு விரைவாக தூங்குகிறார் என்பதையும் அவர்கள் REM தூக்கத்தில் நுழைகிறார்களா என்பதையும் அளவிடுகிறார்கள். நர்கோலெப்சி உள்ளவர்கள் பொதுவாக மிக விரைவாக தூங்கி குறைந்தது 2 தூக்கங்களில் REM தூக்கத்தில் நுழைகிறார்கள். தற்போது எந்த சிகிச்சையும் இல்லை என்றாலும் நர்கோலெப்சி வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் மிகவும் நிர்வகிக்கக்கூடியது. நோயாளிகள் தினமும் ஒரே நேரத்துல பொதுவாக மதியம் 30 நிமிடங்களுக்கும் குறைவான குறுகிய தூக்கங்களை திட்டமிட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இரவுல ஒரு மிக கடுமையான மற்றும் வழக்கமான தூக்க அட்டவணையை பராமரிப்பது உடலின் உள் கடிகாரத்தை நிலைப்படுத்தவும் பகல் நேர விழிப்புணர்வை மேம்படுத்தவும் முக்கியமானது.
அறிகுறிகளை நிர்வகிக்க மருந்துகள் பெரும்பாலும் தேவைப்படுகின்றன. விருப்பமான சிகிச்சைகளில் மோடாஃபினல், அர்மோடாஃபினல், சோலியாம்ஃபெடோல் மற்றும் பிட்ரொலிசான் போன்ற விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் மருந்துகள் அடங்கும். இந்த மருந்துகள் மூளையில் உள்ள வெவ்வேறு ஏற்பிகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பகலில் தனிநபரை விழித்திருக்கச் செய்கின்றன. அவை பொதுவாக தினமும் காலையில் ஒரு முறை எடுக்கப்படுகின்றன. இருப்பினும் ஷிஃப்ட் தொழிலாளர்கள் தங்கள் வேலை தொடங்குவதற்கு சற்று முன்பு அவற்றை எடுக்கலாம். கேடப்லெப்சி அனுபவிக்கும் நோயாளிகளுக்கு ஆக்சிபேட்டுகள் அடிக்கடி பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த மருந்துகள் இரவில் படுக்கையில் இருக்கும்போது எடுக்கப்பட்டு மீண்டும் இரவில் எடுக்கப்படுகின்றன என்பதால் தனித்துவமானவை. ஆக்சிபேட்டுகள் தசை பலவீனத்தின் நிகழ்வுகளின் எண்ணிக்கையையும் அதிக பகல் தூக்க கலக்கத்தின் தீவிரத்தையும் குறைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் அவை பக்க விளைவுகளுக்காக ஒரு மருத்துவரால் நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும். சிகிச்சையின் போது பாதுகாப்பு ஒரு முன்னுரிமை. 40 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு சில தூண்டுதல்களை பரிந்துரைக்கும் முன் இதய நோய்களை சரிபார்க்க மருத்துவர்கள் உடற்பயிற்சி மன அழுத்த பரிசோதனையை தேவைப்படலாம். நிலையான கண்காணிப்பு மற்றும் வழக்கமான சோதனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்து முறை நோயாளியின் வயதிற்கேற்ப பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இது உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்களை தடுக்க உதவுகிறது. முடிவாக, நர்கோலெப்சி என்பது தொடர்ச்சியான கவனம் தேவைப்படும் ஒரு வாழ்நாள் சவாலாக இருந்தாலும் அது வெற்றிக்கு ஒரு தடையா இருக்க வேண்டியதில்ல. முறையான மருத்துவ சிகிச்சை, மூலோராய வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் நிலையான கண்காணிப்பு ஆகியவற்றின் கலவையுடன் நர்கோலெப்சி உள்ள பெரும்பாலான நபர்கள் தங்கள் அறிகுறிகளை திறம்பட நிர்வகிக்கவும் உற்பத்தி திறன் மிக்க, இயல்பான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழவும் முடியும்.